இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் சார். நான் நேத்து வரைக்கும் உங்ககிட்ட டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். விஷயம் இவ்வளவு தூரம் வரும்னு நான் இங்க வந்து நிப்பேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. டேய் ஜெகதீஷ், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்களுக்கு கோவம் வர்றது நியாயம்தான். நான் உங்க உப்ப சாப்பிட்டவன். உங்களை ஏமாத்த கூடாதுன்னு தான் இந்த உண்மையை சொல்ல வந்தேன். லக்ஷ்மிக்கும் எனக்கும் கல்யாணம் எப்பவும் முடிவாயிருச்சு. லக்ஷ்மியே என்ன விரும்பினா சார். ஆனா எங்க வாழ்க்கையில பணம் இருக்கிற நீங்க வந்ததும் உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இன்னைக்கு உங்களோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. அது மட்டும் இல்ல சார், லக்ஷ்மியும் நானும் ஒரு முறை வெளியில கூட போயிருக்கோம். அவ விருப்பத்தோட தான் போனோம். உங்களை மாதிரி பெரிய ஆளுங்களாம் அததான் டேட்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல தான் கொஞ்சம் எல்லையை மீறி காதலும் வளர்ந்து இந்த அளவுக்கு வந்து நிக்குது சார். அதுக்கு சம்பந்தப்பட்ட சாட்சிகள் தான் இதெல்லாம். டேய், நீ என்ன பேசிட்டு இருக்க? பொறுமையா இரு லட்சுமி. சடனா இந்த மாதிரி ப்ரூஃப் எல்லாம் பார்த்தா கோவம் வரதான் செய்யும், பதட்டமாவும் இருக்கும். ஆனா இவரு என்னோட பாஸ். இந்த நேரத்துல கூட நம்ம விரும்புற விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம போயிட்டா என் பாஸோட மானமே போயிரும். என்னங்க, இது எல்லாமே போய் எனக்கு எதுவுமே தெரியாது. இவன் வேணும்னே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆமா, இவன் ஒரு பொறுக்கி. என் அக்காக்கு விருப்பம் இல்லைனாலும் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஜான்வி, அன்னைக்கு நீ தானே உன்னோட அக்காவை அலங்காரம் பண்ணி என் கூட அமிச்ச. உனக்கு அது வரைக்கும் தான் தெரியும். ஆனா எங்களுக்குள்ள என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. பாஸ், நான் உங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னோட வருங்கால மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொசைட்டில மரியாதை இல்லாம ஆகக்கூடாதுன்னு தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ஆதாரத்தெல்லாம் நான் காட்டுறேன். இதுக்கு மேலேயும் நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா லக்ஷ்மியை விடுங்க. அவங்க சித்தி சித்தப்பாயிட்ட கேட்டு பாருங்க. எது உண்மை எது பொய்ன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது யாரை என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நாங்க தான் முன்னாடியே சொன்னோம்ல மம்மி, இது நமக்கு ஏத்த சம்பந்தம் கிடையாது. அவ என் அண்ணனுக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு சொன்னல, கேட்டீங்களா? நல்ல குணம் அது இதுன்னு எல்லாரும் என்னென்னமோ பேசுனீங்க. இப்ப என்னாச்சு பாருங்க. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடலக்கா. இப்படிப்பட்ட ஒருத்திய நம்ம வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்தா சொசைட்டில நமக்கு தலைகுனிவு ஏற்படுமே தவிர எந்த நல்லதும் நடக்காது. பிளீஸ்ங்க, என்ன உயிருக்கு உயிரா வளர்த்த என் தாத்தா மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். இது எதுவுமே எனக்கு தெரியாதுங்க. என்ன நம்புங்க. just shut up, just shut up, just shut up, just shut up. இதுக்கு மேல ஒரு வார்த்தை நீ பேசக்கூடாது. நீ அந்த தகுதியவே இழந்துட்ட.
முதல் தடவை பார்த்து பேசினப்பவே உன் மனச பார்த்தேன். அந்த மனசுல எந்த ஒரு கலப்படமும் இல்லைன்னு, உன்னோட கேரக்டர் தூய்மையானதுன்னு சந்தோஷப்பட்டேன். நேரம் போக போக என்னையே அறியாம உன் மேல அட்ராக்ட் ஆன, உன்னை மனப்பூர்வமா நம்புன. என் வாழ்க்கையில இனிமே நீதான்னு முழு மனசோட முடிவு பண்ண. அப்படி இருக்கும்போது இவ்வளவு நடந்தும் இத பத்தி எதுவும் சொல்லாம இவ்வளவு நாள் என்னை ஏமாத்திருக்க. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா சரியா இருக்குமா இல்லையான்னு என் அம்மா தடுமாறிட்டு இருக்கும் போது அது தப்புன்னு உன்னோட பெருமையெல்லாம் சொல்லி உன்னை ஒரு உயரத்துல கொண்டு போய் வச்சா கடைசியில என்னை ஏமாத்திருக்க. நடந்ததையெல்லாம் விட்டு தள்ளு. நல்ல வேளை முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. இந்த நிச்சயத்தை இதோட முறிச்சுக்கிட்டு அதுங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. மாம், டாட், அன்ஷிகா சித்தி சொல்றது கரெக்ட் தான். இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம், சம்பந்தம் நமக்கு வேண்டாம், சம்பந்தம் நமக்கு வேண்டாம். மாமா ப்ளீஸ் மாமா, இதெல்லாமே இவன் வேணும்னு பண்ற விஷயம்தான். ஆமா மாமா ப்ளீஸ், எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. எங்க அக்கா எந்த தப்புமே பண்ணல. எங்க அக்காவை அழ வைக்காதீங்க ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ். தேங்க்யூ சார். இந்த அளவுக்கு நான் சொன்னதை நம்பி என் காதல புரிஞ்சுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை நான் கஷ்டப்படுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருங்க சார். சம்பந்தம் வேண்டாம், நிச்சயதார்த்தம் கேன்சல். லக்ஷ்மி தப்பு பண்ணிட்டா லக்ஷ்மியை நான் அதோட விட்டுருவேன். என்னடே, இதுதானே நீ என்கிட்ட எதிர்பார்த்த? இத்தனை நாளா சம்பளம் கொடுத்த எனக்கே நீ துரோகம் பண்ணணுமே. எல்லாரும் முன்னாடியும் என் வருங்கால மனைவியை கேவலப்படுத்தி என்ன டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சேன். லக்ஷ்மி, நான் அப்படி பேசுவேன்னு நீ நினைக்கிறியா?